பெரிய நாடா ஒரு பிளைட் கிடையாதா சொந்தமா? அப்புறம் என்ன புடுங்கிறது 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் சொல்ற எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. இல்லைன்னா ஏன்டா 14 வருஷமா என் பாஸ்போர்ட்டை மடிச்சு வச்சிருக்கேன்? எந்த நாட்டுல ஏன்டா என்ன இறங்க விடுறது இல்ல? கோனாரு நான், எனக்கு நாட்டிலே 2 மந்திரி, தேவர் நான், எனக்கு நாட்டிலே 3 மந்திரி, உன் வீட்டுல மட்டும் 2 மந்திரியான்னு. பெரியார் வருவதற்கு முன்பு 2 முதுகலை பட்டங்களை பெற்ற பேரறிஞர் நம்முடைய அண்ணா அவர்கள். பெரியார் அண்ணாவை படிக்க வைக்கவில்லை, அவரோடு இருந்த ஐயா நெடுஞ்செழியனை, அன்பழகனை எல்லாம் பெரியார் படிக்க வைக்கவில்லை என்பதை பெருமக்கள் நீங்கள் அறிய வேண்டும். தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று அன்றைக்கு அவர் தேர்தலிலே போட்டி போடுகிற போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வாக்குக்கு 2 ரூபாய் கொடுக்கிற முறை. அப்போது மதிப்புமிக்க தங்கத்தை, உங்களுடைய உரிமையை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று சாடியவர், பேசியவர் அண்ணா. இன்று அவருடைய பெயரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள் தான் நம்முடைய தங்கத்தை தவிட்டிற்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அவர் முன்வைத்த முழக்கத்திற்கு ஏற்ப அவதூறு, அநாகரிக, அசிங்க, பழிவாங்கல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த கேடுகட்ட அரசியல் இல்லாது நல்லாட்சி கொடுத்த நாயகன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னார். அவர் அரசியல் தளத்திற்கு வந்த பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் மேடைகளில் தமிழர்களின் இலக்கியமும் தமிழர்களின் வரலாறும் பேசப்பட்டது என்பதுதான் வரலாறு. அதனாலேயே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையை நாம் போற்றுகிறோம். அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். என்னுயிர் சொந்தங்களே, இன உணவும் மான உணர்வும் கொண்ட என் மக்களே, பணத்தை முன்னிறுத்தி தேர்தல் களத்திலே கட்சிகள் நிற்கிற போது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை முன்னிறுத்தி உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். நாங்கள் பதவிக்கானவர்கள் அல்ல, உங்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கியது, தேர்தல் களத்திற்கு வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க என்பதை என் இன சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தொடர்ந்து தோற்றும் உங்களை துரத்தி கொண்டு வருகிறோம் என்றால் நாங்கள் தூக்கி சுமந்து வருகிற துயரமும் துன்பமும் அதிகம். இதை எப்பாடுபட்டாவது வடிக்க வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தார்களை நம்பி நம்பி தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். எங்களை பெற்றவர்கள், எங்கள் சொந்தங்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்திய என் இன சொந்தங்கள், சொந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இங்கே இன்று வரை பெண்ணிய உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்திய நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இப்போதுதான் சட்டம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சட்டத்தை நிறைவேற்றிய பெருமக்கள் தங்கள் கட்சியிலாவது பெண்களுக்கு சரிவாதி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்
இட ஒதுக்கீடு இதுவரை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் கிடைத்து விட்டதென்றால் இங்கே கூடியிருக்கிற பெருமக்களே, உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள். இன்று வரை எஸ்டி என்ற பிரிவிலே இருக்கிற பழங்குடி மக்கள், தொல்குடி சமூக மக்கள், ஆதி தமிழ் குடிகள், குறவர் குடி, இருளர் குடிகள், காட்டு நாயக்கர்கள் இன்று வரை சாதி சான்றிதழுக்கு வீதியில நின்று போராடுவது ஏன்? ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசி இலவசம். குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்லாது எப்படி பெறுவது? சாதி சான்றிதழ் இல்லாது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி பெறுவது? உங்களால் நம்ப முடிகிறதா? திருவண்ணாமலையிலே 3000க்கும் மேற்பட்ட ஆதி குறவர் குடிகளுக்கு போராடி சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தவன் உங்கள் மகன் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? என்ன செய்தார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள்? சமூக நீதி பேசியவர்கள் எங்கே போனார்கள்? நேற்று ஒரு பெரியவர் வந்து, நான் காட்டு நாயக்கர்கள் 300-400 குடும்பம் இதுவரை சான்றிதழ் பெற முடியவில்லை. திருநெல்வேலிக்கு போனால் அங்கே மலை அடிவாரங்கள் வாழ்கிற மக்கள் எல்லோருக்கும் இதே பிரச்சனை. எங்கே இருக்கிற இடஒதுக்கீடு? இது என்ன நடக்கிறது இங்கே? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சீமான் சொல்லுகிறார். சாதி வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். சாதியை ஏற்றுதாழ்வு கூடாது, சமத்துவம் சகோதரத்துவம் வேண்டும் என்கிறார்கள். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடப்பகிர்வை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, சாதிய ஏற்றதாழ்வுகள் அற்ற சமதர்ம சமூகம் உருவாவதற்கு படைப்பதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதி வாரி கணக்கெடுப்பும் அது வாரி பிரிச்சு கொடுக்கிறது தான். எனக்கு உண்டானது எனக்கு கிடைத்து விட்டால் எவன் மேலையும் எனக்கு பொறாமை போட்டி வராது. என் வயிறு நிரந்து விட்டால் அடுத்தவன் தட்டை நான் எட்டி பார்க்க மாட்டேன். இதுதான் யதார்த்தம். நீங்கள் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள், நாங்கள் எண்ணி கொடுங்கள் என்று சொல்கிறோம். நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள், அளந்து கொடுங்கள் என்கிறோம். இதுதான் சமமான பகிர்வு. இட ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடாது. ஏற்கனவே எங்களை ஒதுக்கி வைத்ததால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து உரிய பகிர்வு என்று கேட்கிறோம். இட பகிர்வு, பங்கீடு தர வேண்டும். விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு கால இந்தியா, 60 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள், அறிவார்ந்த பெருமக்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, இந்த வகுப்பு வாரி குடிவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீட்டை இடப்பகிர்வை பிரித்து கொடுப்பதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு, திராவிட திருவாளர்களுக்கு, பெரியார்தான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார் என்று பேசுகிற பெருமக்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் செய்யவில்லை? காரணம் என்ன? நான் கவுண்டன் எவ்வளவு என்ன, நான் வன்னியன் எவ்வளவு என்ன, நான் தேவர் என்ன, அதிலே முக்குளத்தோர் என்று போடாதே, கல்லன் எவ்வளவு, மரவன் எவ்வளவு, அகமுடர் எவ்வளவு என்ன, நான் உடையார் என்ன, நான் நாடார் என்ன, நான் கோணார் என்ன, நான் முத்தரையர் என்ன, முதலியார் பிள்ளை என்ன, எல்லோரையும் எங்களை என்ன எண்ணி எங்கள் குடிக்கேற்ப தலைக்கேற்ப கொடுத்து விடு. இந்த வீட்டில் 5 பேருக்குரிய சாப்பாடை அனுப்பு. அந்த வீட்டில் 50 பேர் 50 பேருக்குள்ள சாப்பாடை அனுப்பு. நீ 5 பேர் வீட்டுக்கு 50 பேரை சாப்பாட்டை அனுப்புவதும், 50 பேர் வீட்டுக்கு 5 பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல, அநீதி. இதுதான் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருவதற்கு காரணம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என் தமிழ் சாதியை, என் இனச்சாதி இல்லாதவன் எவ்வளவு காலம் சுரண்டி கொழுத்து பதவியை அனுபவித்து வருகிறான் என்பது தெரிந்துவிடும். நரிகளின் போலி வேடம் வெளியே வந்துவிடும் என்பதற்காக எடுக்க மறுக்கிறார்கள் திராவிட திருவாளர்கள். ஏன் எடுக்கல? நீங்கள் சொல்லுகிற பெரியார் பிறக்காத மண்ணில் பீகார்ல எடுக்கிறான் நிதிஷ்குமார். உங்களோடு கூட்டணி வைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று இன்றைக்கு
தெலுங்கானாவில் ஆட்சி அமைச்சிருக்க காங்கிரஸ் உங்களோட கூட்டணி வச்சுக்கிச்சு தானே. அறிவித்த 40 நாட்களில் சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து அறிவிக்கிறான். இந்தந்த சாதி இவ்வளவு இருக்கு. அவர்களால் முடிவது உங்களால் ஏன் முடியவில்லை? அங்கே ஒன்னும் உங்கள் பெரியார் பிறக்கவில்லையே, ஏன் முடியல? சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னாலே இவர்களுக்கு நடுக்கம் வருவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? மத்திய அரசு எடுக்க வேண்டும். அப்ப ஆந்திராவில் தெலுங்கானாவில் எப்படி அவ எடுத்தான்? உச்ச நீதிமன்றம் சொல்கிறது என் உடன் பிறந்தானே மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று. ஏன் எடுக்கல? மத்திய அரசு தான் எடுக்கணும். இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அமைச்சரவையில் யார் வந்தாலும், வாஜ்பாயா, ஐ.கே. குஜராலா, யார், சந்திரசேகரா, தேவே கவுடாவா, இல்ல வி.பி. சிங்கா, யார் வந்தாலும் அந்த அமைச்சரவையில் இருந்தீர்களே, அப்போது ஏன் எடுக்கல? இப்போது பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டு கோட்பாட்டுக்கு நேர் எதிரான கட்சி என்பதை தெரிந்து அவர்கள் தான் எடுக்க வேண்டும், அவர்கள் தான் எடுக்க வேண்டும். என்ன நாடகம் இது? என்ன நாடகம்? ஏன் எடுக்க முடியல? எடுத்தா தெரிஞ்சிடும். கோனாறு நான், எனக்கு நாட்டிலே 2 மந்திரி, தேவர் நான், எனக்கு நாட்டிலே 3 மந்திரி, உன் வீட்டுல மட்டும் 2 மந்திரியான்னு எல்லா தமிழனும் கேட்பான். பதில் இருக்காது. அதுதான் இங்க நீ எடுக்க மறுக்கிற. ஏன் எடுக்கிறது இல்ல? அப்புறம் சமூக நீதி எதுக்கு பேசுற? எதுக்கு பேசுற? பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருங்கிற, பெரியார் தான் சமூக நீதியை பெற்று தந்தாருங்கிற. இந்தியாவில் அதிகப்படியான கல்வி பெற்ற மாநிலம் கேரளா. எந்த பெரியார் படிக்க வச்சார்? பதில் சொல்லு. எல்லா மாநிலங்களிலும் பெண்கள் கல்வி கற்றுக்கிறார்கள். பெரியார் தான் படிக்க வச்சாரா? எல்லா மாநிலத்திலும் இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு இருக்கு. பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா? பெற்றுக் கொடுத்தாரா? எப்படா உங்களுக்கு மனசாட்சி வருது? இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள், கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், ஏன் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு திராவிடம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு என்ற கோட்பாடிலேயே. ஏன் கேரளாவில் திமுக தான் ஆளுதா? அங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பாதுகாப்பா வாழலையா? இது எவ்வளவு பெரிய நம்ப வச்சு ஏமாற்று, எவ்வளவு பெரிய நாடகம். எத்தனை நாளைக்கு இது செய்யுது? எத்தனை நாளைக்கு? இஸ்லாமியர்களுக்கு 3.5 நான் தான் கொடுத்தேன். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி யார் கொடுத்தது? எங்க ஆத்தாள் அப்பன்னு தான் கொடுத்தது. உனக்கு யாரு கொடுத்தது அந்த இடம்? எதுவுமே தெரிந்து கொள்ளாது என் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு பயனில்லை. அந்த ஓட்டை போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனா அதெல்லாம் தெரிந்து கொண்டு போடு. இவன் நம்ம ஏமாற்றுகிறான். இதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற யாராவது இருந்தால் ஒத்தை ஓட்டானாலும் என் தங்கைக்கு போடு, ஒத்த ஓட்டானாலும் போடு. காசை வாங்கிக்கிட்டு வாக்கை விற்கிற ஒரு இழி நிலையில் என்னைக்கு இருந்து நம்ம மீள போறோம்னு பாரு. உலக நாடு மற்ற நாடு எப்படி நம்மளை மதிக்கும்? எப்படி மதிக்கும்? எதுக்கு கல்வி அறிவு? எதுக்கு படிப்பு? எதுக்கு இத்தனை முன்னோர்கள் சொல்லி தந்த அறநெறி தத்துவ கோட்பாடு? எதற்காக? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இளங்கோடிகள் வாழ்னா? குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஈகை ஊக்கம் இன்னாங்கு மெஞ்சாமை வேந்தருக்கு அழகை. எவ்வளவு எத்தனாயிரம் முன்னாடி வள்ளுவ பெருமானார் பாடி தந்தார்? எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி?
எல்லாவற்றையும் படிச்சு எல்லாம் செஞ்சு பணத்தை வாங்கிட்டு வாக்க வைப்போம், காசுக்கு ஓட்ட போட்டுருவோம்னா அப்ப நாட்டை எப்படி? ஒரு எளிய கோட்பாடு தானே என் உடன் பிறந்தாரு. நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறான். என்ன இருக்குது உனக்கு சொல்லு, என்ன இருக்கு? படிக்க கல்வி வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? காசு கொடுத்தா தான் நல்ல கல்வி. இந்த ஊர் எம்எல்ஏ, இந்த ஊர் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த ஊர் அமைச்சர் வேணும். தமிழ்நாட்டில் எந்த அமைச்சர் மகன் மகள் சட்டமன்ற உறுப்பினர் மகள் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்கள்? ஏன்? தரம் இல்லை. இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், நாட்டை ஆண்ட முதலமைச்சர் பெருமக்கள், ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, யாராவது ஒருவர் அரசு மருத்துவமனையிலே படுத்து மருத்துவம் செய்தார்கள் என்று காட்டா பாப்போம். இதே மண்ணை சார்ந்த தம்பி இங்க வந்து நின்று வேலை செஞ்சாரு, தம்பி செந்தில் பாலாஜி, உடம்பு முடியல, 2 நாள் தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த மருத்துவமனையில், ஓமந்தூரார் அரசு மருத்துவ, 2 நாள். 2வது நாள் காவிரிக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஏன்? தரம் இல்ல, சாலை தரம் இல்ல, அரசு போக்குவரத்து கேவலமா இருக்கு. தனியார் நல்லா நடத்துவான். ஏன்னா தண்ணி தண்ணி மடிக்கணினி இலவசம் தருவான், லேப்டாப் கொடுத்துருவான், மிக்சி கொடுத்துருவான், கிரைண்டர் கொடுத்துருவான், மின்விசிறி ஃபேன் கொடுத்துருவான், என்ன கொடுத்துருவான், சைக்கிள் கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான். ஆனா தண்ணியை கொடுக்க முடியாது. ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு ஓட்டணியும் போடாத, சத்தியமா சொல்றேன் போடாத, இதுக்கு சொல்லு. இது எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த அரசு தண்ணீரை ஏண்டா தர முடியல? அரசால் தர முடியாத தண்ணீரை தனியார் முதலாளி கிண்லே ஆஃபலோ மினரல், இவன் யாரா? இந்த முதலாளி எங்கடா இருக்கான் காட்டுறான். என் தாயின் மாரை அறுத்து ரத்தத்தை வியாபாரம் பண்றானடா. எங்கிருந்து வருது? தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தன் நாட்டு குடிகளுக்கு. அந்த அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன, உனக்கு என்ன? அது எதுக்கு அந்த அரசு? ஏன்? எல்லாவற்றையும் இலவசமாக தந்த அம்மையார் ஜெயலலிதா தண்ணீரை 10 ரூபாய்க்கு அரசு தண்ணீரை வித்ததுக்கு காரணம் என்ன? ஒரு லேப்டாப்பின் மடிக்கணினி விலை என்ன? ஒரு மிக்சி கிரைண்டரின் விலை என்ன? இந்த தண்ணீரின், அதை மட்டும் என் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கணும். இந்த ஆட்சியாளர்கள் விற்பார்கள். திமுக அதுவும் இல்ல, அரசு தண்ணின்னு ஒண்ணு இல்ல, அவங்க விற்கிறாங்க. அது அம்மையார் துர்கா விற்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு தனியா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் 10 ரூபாய்க்கு விற்கணும்? விற்கலைன்னா தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி நட்டப்பட்டுருவான். அவன் நட்டப்பட்ட அவனுக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர்ற கமிஷன் காசு நின்றுரும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று சொல்ல காரணம் அதுதான். தண்ணியை தர முடியல. பேருந்து போக்குவரத்து, அரசு பேருந்துல போ பார்ப்போம், போ. இவ்வளவு பெரிய நாடா, ஒரு பிளைட் கிடையாதா சொந்தமா? அப்புறம் என்ன புடுங்கிறது? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் சொல்ற. நீ 5000 ஏக்கர்ல கட்டு, 50,000 ஏக்கருக்கு போய் ஏர்போர்ட் 50,000 ஏக்கர்ல கட்டு. பிளைட்டா ஓட்டவன் அவன் யார்? அவன் ஒரு முதலாளி. ஒரு முதலாளியின் லாப தேவைக்கு வேலை செய்கிறவனுக்கு பேர் என்னடா? அவன் தான் புரோக்கர், தரகர்ரா. நீ இத்தனை ஆண்டுகளாக தலைவரை தேர்வு செய்தோம் நினைச்சிட்டு இருக்க. நீ தரகர்களை தேர்வு செய்கிற. இனிமேலாவது உன் மனச்சான்றுக்கு துரோகம் இல்லாம தலைவர்களை தேர்வு செய். அன்பு தம்பி தங்கைகளே, உங்களுக்காக தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், ஆத்தாளப்பனுக்கு இல்ல. எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்தவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி சென்றவன் தான். நான் சொல்றேன் என் மனச்சான்றின் வழியில் தான் நான் நடந்து கொண்டிருக்கேன். இங்க என் தம்பி துறை சொன்னால என்னை வச்சுதான் நீ சாதிப்பானா சீமானா. ஒருத்தன் சாதிச்சான். என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய ட்ரெய்லர், என்னுடைய முன்னோட்டம், என்னுடைய சாம்பிள் பீஸ், அப்படிதான் நீ பார்க்கணும்.
ஒரு இத்தனை ஆண்டு கொடுத்துட்டீங்களா, ஒரு 5 ஆண்டு உன் மகன்கிட்ட கொடுத்துவார். நீ கொடுத்து பாரு. நீ பசின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நான் தூக்குல தூங்கி சாகிறேன்டா பசின்னு சொல்லுங்க. ஏழ்மை வறுமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சொல்ற, வேலை இல்லை என்று என் மக்கள் சொல்லிட்டா கையெழுத்து போட்டு கீழே போயிரு. இப்பவும் சொல்றேன் தெனாய மீனவனை தொடரான்ல. நான் முதலமைச்சரா தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான், அவனை தொட்ட சொல்றான் ஒரு தடவை என் மீனவனை. அவனுக்கு தெரியும்டா நான் யாருன்னு. உனக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. இல்லைன்னா ஏன்டா 14 வருஷமா என் பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சிருக்கான்? எந்த நாட்டுல ஏன்டா என்ன இறங்க விடுறதில்லை? அவனுக்கு தெரியும்டா நான் யாருன்னு. நான் யாரோட மகன், என்ன நோக்கத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் கனவு என்ன. இந்த நாட்டை, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது, உலகத்தில் என் இனத்தை போல தலை சிறந்த இனம் இல்லாத அளவிற்கு என் இனத்தை உயர்த்தணும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு இருந்தது. அதுபோல அவன் மகன் இந்த சீமானுக்கும் அவன் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கனவு உண்டு. உலகத்திலே இந்த பூமி பந்திலே என்னுடைய தாய் நிலம் தமிழ்நாடு சொர்க்கமாக மாற்றி படைப்பேன். நீ எழுதி வச்சுக்க. ஒரு சொட்டு சாராயம் கிடையாது. ஒருவன் ரவுடின்னு ஒருத்தன் ரவுடி சொல்ல முடியாது. பெண்ணை தொட்டுட்டான்னா கதை முடி. ஒன்னு நடக்காது. நீ நம்புறது இல்லையே. மாடு மேய்க்க விட்டுருவான், ஆடு மேய்க்க. நீ என்ன வச்சிருக்க? உனக்கிட்ட இருந்த உன் காங்கைய மாடங்க எத்தனை மாடு வச்சிருந்த? உன் மாடு பிரேசிலுக்கு எப்படி போச்சு? நீ விதை நெல் வச்சிருக்கியா? விதை வச்சிருக்கியா? நீ உன் விதை இருக்கா? தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், சுரைக்காய் விதை வச்சிருக்கியா? நீ பாரம்பரியம் நெல் இருக்கா? சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? நீ உனக்கு அதை பத்தி கவலை இருக்கா? உன்னை எப்படி மயக்கத்தில் வச்சிருக்கான்? முதல் மயக்கம் சாதி, 2வது மயக்கம் மதம், 3வது மயக்கம் சாராயம், 4வது மயக்கம் என்னது? திரை கவர்ச்சி, 5வது மயக்கம் பணம். எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது தனியா கூட்டி போய் பேசிக்கலாம் வாங்க இந்தாங்க வச்சுக்கிறீங்க போட்டு விடுங்க ஓட்ட. ஒரு தடவை செய்யலாம், 2 தடவை தவற செய்யலாம். ஒரு பூனை 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 பாலை காய்ச்சி வச்சுட்டு பசியோட வந்து அது வாய வச்சுட்டு சுற்றுச்சுன்னா வாழ்நாள்ல வெள்ளையா எதை பார்த்தாலும் வாய வைக்காது. அதுக்கப்புறம் ஒரு தடவை சூடு வாங்கின பூனைக்கு இருக்கிற அறிவு ஒரு மான தமிழ் மக்களுக்கு தெரிய வேணாமா? எத்தனை முறை நான் என்ன தலைவனா வந்து தலைவியா வந்து நான் உன் பிள்ளைகள் நிக்கிறோம். உன் பிள்ளைகள் தானே உன் வீதியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் நாட்டாளுற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு 8 ஒன்னே வந்து பார்க்க கூடாதா? ஏன்? அவ்வளவுதான் நம்ம மதிப்பு, அவ்வளவுதான். என்ன வச்சிருக்க நீ? 14,000 ஆசிரியர் பெருமக்கள் பணி தேர்வு பெற்று பணி நியமனத்துக்கு காத்து கிடக்கிறான். ஏய், அறிவை வளர்த்துக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைக்கக்கூடிய ஆற்றலாளன் வீதியில நிக்கிறான்டா. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்படி உருப்படும்? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 7,100 கோடி அவன் பணம், அவனுடைய பிடித்த பணம், நிலுவைத் தொகை, அவன் உழைப்புக்கான அதை எடுத்து ஏப்ப அரசியல் தான் அது. அவன் போராடிட்டு இருக்கான். இன்னும் என்னுடைய பிடித்த பணத்தை கொடுப்பான். கேவலமான ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு என்னைக்கு கோவம் வந்திருக்கு? தேர்தலில் வாக்களிக்கும் போது குடும்ப தலைவிக்கு 1000 ஓட்ட போட்டு உட்கார வச்ச. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஏன் ஆத்தாலக்கா தகுதியை பார்க்க இவனுக்கு நட தகுதி இருக்கு? என்னைக்குடா நீ கோவப்பட்டிருக்க? நீ தகுதி வாய்ந்த பெண்களுக்குத்தான் 1000 ரூபாய், தகுதி உள்ள பெண்களுக்கு நீ சொல்லியிருந்தீன்னா நீ மேலே ஏறி உட்கார்ந்திருப்பியா? கூட்டுறவு கடன் தள்ளுபடி சொன்னாரா இல்லையா தம்பி உதயநிதி? நீங்க நகைகளை அடமானம் வைக்கணும்னா கூட வச்சிருங்க, நாங்க வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்ண போறோம் பேசுறது இருக்கா இல்லையா? ஏன் தள்ளுபடி பண்ணல? ஏன் பண்ணல? எதா நீங்க கேட்க போற? கோவப்பட போற? இந்த பணியை செய்ய நாங்கள் இல்ல, யார் இருக்கான்னு சொல்லு.
விட்டு என்னை விட்டு நான் போறேன், என்ன தோத்துறேன், என்ன தோக்கடிச்சிருங்க அனுப்பிடு. உனக்குன்னு பேச ஒரு குரல் வள சொல், ஒரு மகனை சொல், ஒரு மகளை சொல். உனக்குன்னு இன்னைக்கு நான் நிக்கிறதுனாலையாவது பயந்துகிட்டு உனக்கு 400-500 கொடுக்குறான், இல்லைன்னா அதுவும் தர மாட்டான். எனக்கு என்ன வந்தது? இந்த பிள்ளைகளுக்கும் தெருவா நடக்கிற என் பிள்ளைகளுக்கு என்ன வந்தது? விட்டுட்டு போக முடியல. காட்டை வித்து, மேட்டை வித்து, ஆட்டை வித்து, மாட்டை வித்து, களை எடுத்து, கரும்பு வெட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச ஆத்தாளப்பேன் எங்களுக்கு பின்னாடி வர்ற எங்க தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதான் என் தம்பி சொன்னான் பாரு, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு. நீ எழுதி வச்சுக்க, ஒரு மகன், உன் மகன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் வென்று இந்த நாட்டை நான் ஆளுவேன். நீ எழுதி வச்சுக்க. ஈரோடு கிழக்குல நீ இருக்கியா, ஈரோடு கிழக்கை விட்டு வெளியில நீ அரசு பணிக்கு வேலைக்கு வெளியில வர தேவையில்லாத அளவிற்கு உன் வாழ்விடத்திலே அரசு பணியை தருவேன். எப்படி செய்வ? நெசவு அரசாங்க பணின்னு விட்டுருவேன், வேளாண்மை அரசாங்க தொழில், ஆடு மாடு பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல் அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சாராயம் விற்கிறவன், சாராயத்தை டாஸ்மார்க்ல சரக்க ஊத்தி கொடுக்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் போது உலகத்துக்கு சாப்பாடு போடுற என் ஆத்தால் அப்பன் என் அண்ணனும் தம்பி கவர்மெண்ட் வேலையா விடாதா? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் போது ஆடு மாட்டை வளர்க்கிறவன், ஏண்டா நீ ஆடா வளர்க்கிற? அவ்வளவு கேவலமா போச்சாடா? போச்சா? இறை மகன் ஏசு ஆடு மாடு மேய்ச்சிக்க, இறை தூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடு மேய்ச்சிக்க, நம்முடைய மாயவன், நம்முடைய திருமால் பெருமாள், நம்முடைய கண்ணன், இவர்கள் சொல்றது போல கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு மேய்ச்சிருக்க. அப்படின்னா நீ ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு சொன்னா இந்த 3 மகான்களையும், இறை தூதரை, இறை மகனை அசிங்கப்படுத்துறாயின்னு அர்த்தம். உனக்கு மேய்க்க வைக்கமா இருக்கல, போயிரு. மேய்க்க விருப்பம் இருக்கா, வா. தம்பி, பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிற தம்பி? 9 லட்சம் கோடி தம்பி. நான் 2016 தேர்தல் வரை கொடுக்கும்போது 3.5 லட்சம் கோடி. டைரி டேல மில்க் பால் நாள்ல நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி சொல்றாங்க, பாலை வித்தே நாம் பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு. நான் ஆடு மாடு மேய்க்கிறது வளர்க்கிறது அரசு பணி ஆக்குவேன். நீ சிரிக்கிறிய, என்னைக்காவது சிந்திச்சு ஆவின் பால் விக்குது அரசாங்கம், அது ஏன் வெக்கம் இல்லாம விக்குது? ஆவின் பால் விக்கிற அரசு என்னைக்காவது அந்த பால் பொட்டணத்தை வாங்கும் போது ஆ எங்க, ஆனா என்ன, பசு மாடு எங்கன்னு நீ கேட்டியா? கேட்டிருந்தா நீ என்னை என்னைக்கோ முதலமைச்சர் ஆக்கியிருப்ப. நீ கேளு. மாடுங்க, எங்க அப்பன்ட்ட நான் கேட்டேன், நம்மால் வார்த்தை, அப்பா பால் குடிக்கலாமா? குடிக்கலாம், மாடு எங்க இருக்குன்னு கேட்டாப்ல. உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலாளி 1 லிட்டர் பால்ல, 1 லிட்டர் கெமிக்கல்ல 500 லிட்டர் பாலாக்கி 20 வருஷம் வச்சுட்டு இருந்திருக்கான். அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க கண்டுபிடிக்கல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மாசானோ புக்காக்கோ சொல்றான், 2 மாசம், 1 மாசம் நாவற்பழம், 1 மாசம் என்ன சொல்றது மாம்பழம், 2 மாசம் கொய்யா, 2 இந்த சப்போட்டா, 2 இப்படிதான் அந்த பருவத்துக்கு பருவத்துக்கு காய்க்கும். பருவத்துக்கு அந்தந்த பருவங்களில் அதை உண்டுட்டு விட்டுறணும். ஆனால் எல்லா காலங்களிலும் மாம்பழம் சாப்பிடணும், எல்லா காலத்திலும் ஆப்பிள சாப்பிடணும்னா அவன் என்ன பண்றான், பதப்படுத்த வியாபாரி ஆரம்பிக்கிறான், கெமிக்கலை போட்டு வைக்கிறான். கடைக்கு போனா அப்படியே மாங்கை ஃபிளவர் எப்பவும் சாப்பிடலாம்னு, அது மாம்பழம் போல ஒன்று, மில்க் பிளேவர் பால் போல ஒன்று. பால் இல்ல, பிள்ளைகளுக்கு விஷத்தையும் நஞ்சையும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும். உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க, எப்பவோ எங்கேயோ ஒரு இடத்துல புற்றுநோய் மரணத்தை கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம். எங்கேயோ இன்னைக்கு 100 மரணத்தில் 90 மரணம்
புற்று மரணமாக இருக்குது. ஏன், எதற்கு, எப்படி, எவனுக்கும் தெரியாது. இந்த எங்க அப்பா இருக்காரு, எங்க ஐயா இருக்காரு, மருத்துவர்கள் கேட்டுக்க. காரணம், நீ குடிக்கிற நீர் நஞ்சாயிருச்சு, சுவாசிக்கிற காற்று விஷமாயிருச்சு, சாப்பிடுற உணவு நஞ்சாயிருச்சு. இது எப்படி சரி செவ்வாய்மான்? ஒரு தடவை கொடுத்து தான் பாருப்பா, என்னதாப்பா கேட்டு போயிரு, ஒரு தடவை போட்டு தான் பாரு. என்னைய இந்த சனியை கெஞ்சி கிடக்குறான், ஒரு தடவை போட்டு தொலைச்சு விடுவோம்னு போட்டு பாரு, ஒரு தடவை போட்டு பாரு, ஒரு தடவை போடு. நீ என்னை நம்பணும். பெத்த பிள்ளைய நம்பாம நீ மத்தவனே நம்பி நாட்டை நாசமாக்கிட்ட. ஒரு தடவை நீ நம்பிப்பார். நான் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு உண்மையிலேயே 100 விழுக்காடு உண்மையும் நேர்மயமாக சத்தியமா நின்று உழைப்பேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எல்லாவற்றுக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். எனக்கு தன்னலம் உண்டு, அது என் இனத்தின் நலன்தான். இல்லைன்னா ஏன் நான் இங்க நின்று கத்திட்டு இருக்கணும்? இந்த கூட்டணியில போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏன் கத்தணும்? நான் இல்ல, இந்த இடத்த கற்பனை செஞ்சுவார். இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும். நீ நம்புறியா? உன் மொழியை மீட்க, உன் இனத்துக்கு உரிமையை மீட்க, உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, அருவியை, ஏரியை, குளத்தை, குட்டையை பாதுகாக்க, தரமான கல்வியை கொடுக்க, தரமான மருத்துவத்தை கொடுக்க, பயணிக்க நல்ல பாதையை போட, எதுக்காவது ஒருத்த வருவான் நினைக்கிறியா? இருக்கிறவன் செய்வான் தான் நம்புறியா? நம்புறியா? கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார், போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார், மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார். அப்ப அரசின் வேலைதான் என்ன? இந்த கேள்வியை எப்ப கேட்ப? எப்ப கேட்ப? புரட்சியாளன் சேகுவாரா சொல்லுகிறான், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் குடும்பத்திற்கானதை, என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களுக்கான அரசை நிறுவுவதற்கு உங்கள் மக்களுக்கு, என்னருமை மக்களே, ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு முறை வாய்ப்பு. இந்த ஈரோட்டு கிழக்கிலே உன் தங்கை வென்று என்ன செய்து விட முடியும் என்று. இதனால் மாற்றம் வருமா என்று நினைக்காதீர்கள். இது மாற்றத்திற்கான ஒரு மகத்தான தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய கோட்டை, பெருங்கதவு, சிறிய ஓட்டை ஒரு மெல்லிய சாவிதான் திறக்குது. இவ்வளவு 234 தொகுதி, அதை வென்று சென்றார்ச்சு கோட்டையிலே ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு ஒரே ஒரு தொகுதி, ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை தொடங்குங்கள் என்னுயிர் சொந்தங்களே, தன்மானமிக்க தமிழ் மக்களே. இது ஏன் சீமானின் வெற்றி, அவன் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர்ங்கிற கட்சியின் வெற்றின்னு நினைக்கிறீங்க? உங்களின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் வெற்றி, இந்த மக்களின் மானத்திற்கான வெற்றி. அதை நினைத்து பாருங்கள். மாற்று அரசியலுக்கான வெற்றி. 1000 பணத்தை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாமல் மாற்றத்திற்காக, நல்ல அரசியலுக்காக ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற மக்கள் வாக்கை செலுத்தினார்கள் என்ற வரலாற்று பதிவை உருவாக்குவதற்கான வெற்றி. என்னை வீழ்த்தி நோட்டாவை அதிக ஓட்டு என்று காட்டுவது, எனக்கு டெபாசிட் கிடைக்காமல் வீழ்த்துவதில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தேனா? கொலை கொள்ளைகளை செய்து கொள்ளையடித்தேனா? வளங்களை சுரண்டி கொளுத்தேனா? மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஏமாற்றி என்ன செய்தோம்? எதற்காக எங்களை வீழ்த்த வேண்டும்? ஏன்? இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதனால் எங்களை வீழ்த்த துடிக்கிறார்கள். அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், யாரை நம்பி இந்த பணியை செய்கிறோம்? உங்களை நம்பிதான். நம்பி நின்ற மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல், நம்பி நின்ற மக்களை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை
234 தொகுதியில் தேர்தல் நடக்கும் போது உலகம் இவ்வளவு உற்று கவனிக்கவில்லை. இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலிலே கட்சிகள் மோதவில்லை. அறிவார்ந்த சொந்தங்களே, கருத்து 6 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த நிலத்தில் நிறுவப்பட்டு ஒரு தீய அரசியலை கட்டமைச்சிருக்கிற திராவிட கோட்பாடு, அதை தகர்த்து தமிழர் இன மக்கள், தமிழர் நிலத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், உழைக்கும் பாட்டாளி மக்கள் அன்றாடம் காட்சிகளுக்கும் அதிகார வலிமை, தானி ஓட்டுபவன், மிதிவண்டி ஓட்டுபவன், கூலியாக வேலை செய்கிறவன், ஏழை எளிய மகனும் உயர்கல்வி படிக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது, ஏழ்மை வறுமை இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற பெருங்கனவு கொண்ட தமிழ் தேசிய அரசியல் கருத்து ரெண்டுக்கும் மோதல். கட்சிகளுக்கான போட்டி இல்லை, கருத்தியலுக்கான போட்டி. உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள். என்னுயிர் சொந்தங்களே, மதிப்புமிக்க உங்க வாக்கை மைக்கு சின்னத்தில் செலுத்தி என்னுயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி புரட்சி என்கிறோம், அது சொல்லாக இல்லாமல் நிகழ்ந்தது என்று காட்டுங்கள். ஒற்றை விரலால் ஒரு மகத்தான மாற்று அரசியலுக்கான புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும். நாளை மறுநாள் நடக்க 5ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் நீங்கள், உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் இந்த ஒளி வாங்கியில் உங்களுக்காக பேசினோம். அதே சட்டசபையில் என் தங்கை உங்களுக்காக பேசுவதற்கு வாய்ப்பை இதே ஒளி வாங்கி மைக்கிலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.